Very good evening nursing aspirants. So நம்ம TN MRBல இருந்து VHN நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நிறைய டவுட்ஸ் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஒன் அமாங் த டவுட் இஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், ஜேஎன்எம் நர்சிங் முடிச்சிருக்கேன், நான் VHN போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் VHN போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இன்னும் சில கேண்டிடேட்ஸ் அப்போது எங்களுக்காக பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்களுக்கும் ஜிஎன்எம் நர்சிங் முடிச்சிருக்கோம் வேறு என்ன தான் எக்ஸாம் எழுத முடியும், எங்களுக்கு எம்ஆர்பியில் நோட்டிஃபிகேஷனே வராதா, இது மாதிரி உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், பிஎஸ்சி அண்ட் ஜிஎன் நர்சிங் முடிச்சவங்க ஏஎன்எம் இந்த VHN போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? ஏன்னா 2019 தான் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்டு கடைசியாக நமக்கு ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. ஸோ ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஆர் ஜிஎன் நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆனால் பட் நம்ம 6 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் இன்னும் வரலை. மேபி 2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். நம்ம இப்போலேருந்தே அதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளுடைய சக்ஸஸ் பார்த்தா நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த டிஎன் எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வேறு என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன் எம்ஆர்பியில் ஸ்டாஃப் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க, ஜிஎன் நர்சிங் முடிச்சவங்க, போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கு நிறைய வேகன்சி இல்லாதனால ஸ்டூடெண்ட்ஸ் who have already finished பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன் நர்சிங் they are அவங்க கேரியரை வந்து they are going to private hospitals to work there. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவிலே இருக்குது. தட் டு இன் த கவர்மெண்ட் செக்டர், தட் டு இன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர் வித் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேலரி. நிறைய நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் கொடுக்கும்போது இன்னும் நீங்கள் உங்களுடைய கரியர் பார்த்து வந்து இன்னும் பிரைட்டாகும், உங்கள் லைஃப் இன்னும் பிரைட்டாகும். ஸோ இந்த எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாமை நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இந்த எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இன் 6 months. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இதுலேருந்து சக்ஸஸ் கிடைக்கலாம் கூட அகைன் அண்ட் அகைன் நீங்கள் வித்தின் ஒரு 2 to 3 attempts யூ கேன் ஈஸிலி குவாலிஃபை ஃபார் திஸ் எய்ம்ஸ் நார்செட். இந்த எய்ம்ஸ் நார்செட் நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதாவது இந்த ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாம், ஸ்டேஜ் 2 எக்ஸாம், 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடக்கும், ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிமினரி குவாலிஃபை பண்ணி உங்களுக்கு மெயின்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸோடு இருக்க டெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது முடித்த உடனே வந்து எங்கே ஒர்க் பண்ணலான்னா இந்தியாவில் இருக்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அவங்கள அங்கே போஸ்டிங்கில் போடுவாங்க. ஸோ உங்களுடைய இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங் ஆஃபீஸர், ரைட்? நர்சிங் ஆஃபீஸர். இந்த பார்த்தீங்கன்னா இதில் பேர்லேயே பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய சேலரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீங்கள் 90,000 ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் எ ஹியூஜ் சேலரி. எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ வைப்ரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி லைஸ் ஹியர். ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஜெயராம் விகாஸ் அகாடமிலேயே இதுக்கான கோச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ இயர்லி பார்த்தா நம்ம நிறைய பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, செஞ்சி பிரான்ச்சஸில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகுறீங்கன்னா, ஏன்னா இப்போ இது புதுனால உங்களுக்கு எப்படி ஹவு டு ப்ரிப்பேர், ஹவு டு சஸ்டைன் திஸ் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஹவு டு மேக் திஸ் ஸ்டெப் அச்சீவபிள் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் இது நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் ரிகார்டிங் ஹவு டு அப்ரோச் திஸ் எக்ஸாம், ஹவு டு ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம், விச் மெட்டீரியல்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் லைக் தட். ஸோ ஏன்னா அது புதுவிதமான எக்ஸாம், அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பொட்டன்ஷியல் இருக்க தமிழ்நாடு கேண்டிடேட்ஸும் they are not clearly knowing the clear picture about this AIIMS NORCET exam.
ஸோ அடுத்த அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் போகணும், அதான் எங்களுடைய மோட்டிவும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான அவேர்னஸ் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியணும்னா வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு நாள் கேளுங்க. ஏன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பொட்டன்ஷியல் பர்சன்ஸ் இருக்காங்க, பட் தே ஆர் நாட் knowing these type of examinations are available for them. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி எய்ம்ஸ் நார் செட், வேற என்ன எக்ஸாம் நீங்கள் இந்த கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் இந்த எக்ஸாம் எழுதலாம். தென் இஎஸ்ஐசியில் நர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது அதுக்கு இது ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாமாக எழுதும் போது வித்தின் 1.5 years இல்லை நீங்கள் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் வெல்னா வித்தின் வெரி ஃபர்ஸ்ட் அட்டம் நிறைய கேண்டிடேட்ஸ் தே ஆர் அச்சீவ்டு திஸ் நர்சிங் ஆஃபீஸர் ஃபீட் இன் எய்ம்ஸ் இன் தர் வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இட் செல்ஃப். ஸோ நம்ம ஒரு இதுக்கான ஜேர்னியை வந்து ஒரு 6 to 8 months ஒழுங்காக நீங்கள் கொடுக்கும்போது இட்ஸ் அ வெரி ஈஸி டாஸ்க் தான். ஏன்னா டெய்லி நம்ம நடத்துறத வந்து நீங்கள் டெய்லி ஆஸ் லைக் எ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இஃப் யூ ஃபாலோ எவ்ரி திங் கரெக்ட்லினா தென் ஃபார் யூ சக்ஸஸ் இஸ் அ வெரி நியரஸ்ட் ஸ்டெப் ஒன்லி. ஸோ ரிகார்டிங் திஸ் எக்ஸாம் எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஓகே, தேங்க்யூ.